நம்ம பிரியாணியோ இல்லை நல்ல மசாலா இருக்கிற ஒரு கிரேவியோ சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபீல் எப்போ வரும்னா தெரியாதனமா நம்ம இந்த ஏலக்காவை கடிச்சிட்டோம் அப்படின்னா வரும். ஏன்னா ஏலக்காய் வாசனைக்காக போறப்படுற ஒரு ஸ்பைஸ் அப்படின்னாலும் கூட அது நம்ம ராவா நம்ம பற்கல்ல மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் அப்படியே பஸ்ட் ஆகி நம்மளை முகம் சுளிக்க வைக்கும். ஆனா இத்தினூண்டு ஒரு ஏலக்காயிலிருந்து இவ்வளோ வீரியமான ஒரு சுவையா அப்படின்னு எல்லாருக்குமே ஆச்சரியம் தரும். எஸ், இது பார்க்க சின்னதா இருந்தாலும் இதுல இருக்கிற மருத்துவம் ரொம்ப பெருசு. இதனோட டேஸ்ட் மாதிரி இந்த ஏலக்காயில மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கு. அதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்து இருக்குன்றத பார்க்கலாம். ஈரப்பதம், புரதம், மாவு பொருள், நார்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, இந்த மாதிரி முக்கிய மினரல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. மருத்துவத்துல அதுவும் பல் மற்றும் அதை சார்ந்த நோய்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்தா இருக்கு. டூத் பெயின் அப்படின்னாலே போறோம், முதல்ல இந்த ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் தான் எடுத்துக்க சொல்லுவாங்க. அண்ட் இதை தவிர்த்து செரிமானத்தை தூண்டுறதா, குரல் வளை மற்றும் தோல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு, அதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கும் இந்த இலாய்ச்சியை யூஸ் பண்ணலாம். அண்ட் மலட்டுத்தன்மை மற்றும் அரைகுறை விந்து வெளிப்படுறதுக்கு, செக்ஷுவல் லைஃப்ல ஹெல்தியா ஈடுபடுறதுக்கு ஏலக்காய் ரொம்பவே உகந்தது. அதே மாதிரியே மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே பெண்மை குறைவு, ஆண்மை குறைவு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நீக்கி குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு பெரிய உதவியா விளங்குறது இந்த ஏலக்காய். ஸோ தொடர்ந்து ஒருத்தவங்களுக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கு அப்படின்னா இந்த ஏலக்காயை என்ன பண்ணலாம், கொஞ்சமா பொடியாக்கி தேன்ல கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வாமிட்டிங் சென்சேஷன் நிற்கும். அதே மாதிரியே கண் பார்வை அதிகரிக்கும். இதை துளசியோடவும் சேர்த்து சாப்பிடலாம். இருமல், தொண்டை வலி இது எல்லாமே கூட இந்த ஏலக்காயை யூஸ் பண்றது மூலமா நம்ம அவாய்ட் பண்ணலாம்.